ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையில நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சூரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்குமா? தேவப்பிள்ளையில முச்செடி யாரா விரும்புவாங்களா? இல்லை. இந்த முச்செடி எதுக்கு ஒப்புமையாக இருக்குன்னா, அது சாபத்துக்கு ஒப்புமையாக இருக்குது. முள் சாபத்தை குறிக்கிறது. தேவப்பிள்ளை, இந்த முச்செடி இருக்கிற இடத்துல பயிர் செய்ய முடியாது. அந்த மண் அது சாயில அது ஸ்பாயில் பண்ணிடுமா. அந்த முச்செடினால ஒரு பயனும் கிடையாது. அவ்வளோ ஒரு பயங்கரமான மோசமான ஒரு முச்செடி தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறத நம்ம பார்க்குறோம். தேவப்படையில் பிரதர், த சேம் சுச்சுவேஷன் தான். ஏன் நிலையும் என் வாழ்க்கை என் குடும்பம் கூட முச்செடி போல தான் இருக்குது. நிறைய சாபங்கள், நிறைய முன்னேற்றமே இல்லாத காரியம், வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். அந்த முள் எவ்வளோ வேதனைக்குரியது தெரியுங்களா? ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவின் தலையில் முள்ளினால் சூடப்பட்ட பின்னப்பட்ட அந்த முடியை, அந்த கிரீடத்தை சூட்டுனாங்களாம். ஏன் ஆண்டவர் அந்த முள்முடியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே சொன்ன முள் சாபத்தை குறிக்கிறது. நியாயபரமாக உங்களுக்கும் எங்களுக்கும் வர வேண்டிய சாபத்தை இயேசு சிலுவையில் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த சாபத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். நிறைய பேருக்கு முன்னோர்கள் எல்லாரும் அந்த சாபம். ஆமென். பலவிதமான சாபங்கள் நம் வேதத்திலே நம்ம பார்க்குறோம். பலவிதமான சாபங்களில் அவங்க எதை செய்தாலும் ஃபெயிலியர் தான், தோல்வி. எவ்வளோ பிரயாசப்பட்டோம், தோல்வி. சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா முதல் பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அப்படி ஜெனரேஷனாக இருக்கும். ஒரு வேதனையான ஒரு காரியம். சில குடும்பங்களை பார்த்தோன்னா அந்த முதல் பிள்ளை பிறக்கிறது பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் இருக்கும். இதெல்லாம் ஒரு சாபத்தை குறிக்கிறத நான் பார்க்குறோம். தெய்வ பிள்ளையில் எது செய்தாலும் அதில் தோல்வி, நஷ்டம் இருக்கும். ஆண்டவர் அந்த சாபத்தை உடைக்க தான் 2026 வருஷத்துக்கு முன்னாடி முள்முடி சுட்டப்பட்டார். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுது, ஆமென், அந்த முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமா. இந்த தேவதாரு விருட்சம் எப்படிப்பட்டது? வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயீம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்பிராயீம் சொல்லுவான். பாருங்களேன், எப்பிராயீம் சொல்லுவான், நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல இருப்பேன், நான் கனி கொடுப்பேன். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பச்சையான கனி கொடுக்கிற ஒரு தேவதாரு விருட்சம் போல கர்த்தர் வைக்க விரும்புகிறார். கனி இல்லாமல் இருக்கீங்களா? பட்டு போன வாழ்க்கை போல, காய்ந்து போன வாழ்க்கை போல, சாபம் நிறைந்த வாழ்க்கை போல இருக்கீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிற மரமா, பச்சையான மரமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் வருகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா உங்கள் முச்செடியான வாழ்க்கையை கர்த்தர் இன்றையோடு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு ஆசீர்வாதமான பச்சையான கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தவங்களுக்கு கொடுக்க போகிறார். இது நம்புங்க, இதை விசுவாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. யார் வாழ்க்கை சாபத்தினால அன்று முச்செடியை போல காணப்படுகிறதோ, அன்றொரு வேதனை உள்ள காரியம் போல காணப்படுகிறதோ, இன்றிலிருந்து இவளை கனி கொடுக்கிற பச்சையான தேவதாரு விருட்சமாக இவளை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு போடுகிறேன். எல்லா தீங்குக்கு விலைக்கு ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். தைரியமாக போங்க. God bless you.